வழக்கம் போலதான். அவங்கடா உள்ள மட்டும் வயல் இருக்கு. எப்பவும் போல 5 மணிக்கு வருவானா. அவனை ஏன்டா முடிக்க சொல்லியிருக்காங்க? ஏதோ எம்எல்ஏ பொண்ண தப்பா நடந்து போனான் போல. போனதுக்கேவா? போலீஸ்ட போல. போலீஸ்ட போனாதான் ஊருக்கே தெரிஞ்சிருக்கும்ல. தெரியட்டும், அவன் பெரிய ஆளு தானே, கவர்மெண்ட் அவனை சும்மா விடும். ஆனா மொத்த மரியாதையும் பொண்ணு கருப்புல வச்சுக்கிறாங்களே. இந்த பொண்ணு சரியில்லை மச்சான். ஒரே துணியா போட்டு சுத்திட்டு. ஓ, பாறையும் குறையுமா துணியை போட்டு வந்தா மேல கைய வச்சிருவீங்க. நீங்க இந்த மாதிரி துணியை போட்டு சுத்தறதுனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்குது. ஓ, உங்க அக்கா தங்கச்சி யாராச்சும் துணி மாத்திட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்ப நீ உள்ள போகும்போது உனக்கு இப்படிதான் தோணுமா? சரியா வரேன். இப்ப எல்லா பொண்ணையும் அக்கா தங்கச்சி மாதிரி பார்த்தாங்க, யாருக்குமே கல்யாணமே ஆகாது. ஏன் உனக்குன்னு ஒண்ணு வர வரையும் இது? ஏன் நீ மாசம் மாசம் போறது இல்லையா? ஆமா போறேன், ஆனா யாரையும் வற்புறுத்தி கூப்பிடலையே, அதுவா வருது நான் போறேன். ப்ரோ அங்க ஒருத்தர் அடிபட்டு இருக்காரு ப்ரோ. யோ எதுக்கிட்டயா ப்ரோ அந்த 3ஆம் சீரியல் தாண்டி ப்ரோ. என் கையில சாவான்னு நினைச்சேன். என்ன பண்றது? விட்றா, அம்மா தான் தள்ளி விட்டோம்னு சொல்லிடலாம். தப்பு பண்ணா விடுவாரா கடவுளு? அப்ப தப்பு பண்ண விட்டது யாரு?